நீதிமன்றத்தின் நற்பெயரையும் பிம்பத்தையும் கெடுக்கும் செயலில் அரசாங்கம் சஜித் சாகல். உயர் பாதுகாப்பு வலய காணிகளை விடுவிக்குமாறு கோரி பலாலியில் போராட்டம். இலங்கைக்கு வரும் ஃபெசல் ராஜபக்ஷ தொடர்பில் மகிந்த வெளியிட்ட முக்கிய தகவல். ஜோஷித ராஜபக்ஷவின் மோசடி சிக்கலில் அனுரவின் மகன். பிள்ளையான் மீது புதிய குற்றச்சாட்டு. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் ஸ்ரீநேசன் வெளியிட்ட தகவல். நேர்கொழும்பு சிறைச்சாலையில் நிலைமை தீவிரம். 2 உயிரிழப்பு. விசேட அதிரடிப்படை களமிறக்கம். தடுப்பு காவலில் இருந்தவாறே காணொலி அழைப்புகளை மேற்கொண்ட ஹரகட்டா. வெளிவரும் தகவல்கள். பாதாள உலக தொடர்பு சர்ச்சை. விஜயதாச வீட்டிற்கு ஓடோடி சென்ற ரணில் விக்ரமசிங்க. கேப்பாப்புலவு காணிகளை விடுவிக்க கோரி ராணுவ முகாமுக்கு முன்பாக போராட்டம். முடிவுக்கு வரவுள்ள பரீட்சை மைய கல்வி முறை பிரதமர் வெளியிட்டு அறிவிப்பு. யாழ் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தமிழக முதலமைச்சர் வழங்கிய உறுதிமொழி. எல்னினோவால் இலங்கையில் ஏற்படவுள்ள தாக்கம். அடுத்தடுத்து ஏற்பட போகும் பாரிய மாற்றங்கள். உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் உள்ள தனியார் காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் 3வது வாரமாகவும் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதேவேளை போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் வெயிலில் இருந்து தம்மை பாதுகாக்க அப்பகுதியில் தற்காலிக கொட்டகை அமைக்க முற்பட்ட போது பலாலி போலீசார் அதற்கு தடை விதித்ததுடன் வடக்கில் கொட்டகை அமைத்து போராடினால் தெற்கிலும் கொட்டகை அமைத்து போராடுவார்கள் என்பதனால் கொட்டகை அமைக்க அனுமதிக்க முடியாது என போலீசார் தெரிவித்தனர். Raise totally, and they are feeling. The government they don't understand. Okay. Okay. And up to KKS here, there, here, but you're still opening the canteens for who? If you don't open, if the people. வணக்கம். நான் இந்த மக்கள் இங்கே பூர்வீகமாக குடிவாழ்ந்த பலாலி பகுதியைச் சேர்ந்த மக்கள் தங்கள் பூர்வீக காணிகள் தாங்கள் வாழ்ந்த காணிகளை மீண்டும் விடுவிக்க சொல்லி இங்கே போராட்டம் நடத்துகிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக நானும் இங்கே இணைந்து கொண்டிருக்கிறேன். எனது இடம் நான் கனடாவில் வசிக்கிறேன். எனக்கும் இங்கே காணி ஒன்று பலாலி வீதிக்கு அருகாமையில் காணி ஒன்று இருக்கிறது. ஆனால் யுத்தம் முடிந்து 17 வருடங்கள் இன்று வரை இந்த மக்கள் மீள குடியேற்ற பகுதிகளில் இவர்கள் இங்கு வாழ்பவர்கள் மீண்டும் தொழிலை நம்பி வாழும் மக்கள் பெரும்பாலும் அவர்கள் வேறு இடங்களில் குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள். பலர் வெளிநாடுகளில் வசிக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய சொந்த காணிகளில் வந்து வாழணும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அதற்கு தடையாக இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்தபோது தாங்கள் மிக விரைவில் காணிகளை பிடிப்பதாக உறுதியளித்திருந்தது. மக்களின் காணி மக்களுக்கே தாங்கள் கையளிப்போம் என்று. ஆனால் இன்று வரை 2.5 வருடம் ஆகிவிட்டது. இன்று வரை அவர்கள் காணிகளை விடுவிப்பதாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஒரு காணி கூட விடுவிக்கப்படவில்லை. இங்கே பலாலி வீதி திறக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் பலாலி வீதியால் வாகனங்களால் மட்டும்தான் செல்ல முடியும். வாகனங்களில் மட்டும்தான் செல்ல முடியும். நடைபாதையால் நடந்து யாரும் இங்கே பயணிக்க முடியாது. மக்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு கூட இந்த பாதையினூடாக செய்ய முடியாது. ஆகவே இந்த அரசாங்கங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு அரசாங்கமும் உறுதியளிக்கின்ற மக்களின் காணிகளை நாங்கள் விடுவிப்போம் என்று. ஆனால் விடுவிக்கவில்லை. இங்கே வாழுகின்ற மக்கள் வெளிநாட்டில் உள்ளவர்கள் தாங்கள் நாடு திரும்ப வேண்டும் என்றால் தங்களுடைய காணிகள் வீடு தான் வீடெல்லாம் இடிக்கப்பட்டு விட்டது. இருந்தாலும் அவர்களை வீடுகளை கட்டிக்கொண்டு திரும்பவும் வாழ முடியும். அதற்கு இந்த அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று என்னுடைய விருப்பம். இங்கே மக்கள் போராடுவதற்கு அவர்கள் தடை விதிக்கவில்லை. இருந்தாலும் கூடாரம் அமைப்பதற்கு தடை விதித்திருந்தார்கள். ஆனாலும் நீங்கள் இங்கே பார்க்கின்ற இந்த கூடாரம் கைகளால் இழுத்துத்தான் பிடித்திருக்கிறார்கள். காரணம் இங்கே தடிகளை நட்டு ஒரு கூடாரம் அமைத்தால் அதற்கு
போலீஸார் அங்கே இருக்கிற போலீஸார் அதுக்கு வந்து ஏதாவது இடையூறு விளைவிப்பார்கள் என்ற காரணத்தால் அவர்கள் இந்த கூடாரத்தை இந்த காற்றின் அழுத்தத்தை மீறி அவர்கள் இங்கே இந்த கூடாரங்களை கையினால் பிடித்து இழுத்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் பெண்கள் கடும் வெயில், அதாவது கோடை காலத்து வெயில் என்று கூட பொருட்படுத்தாமல் இங்கே வந்து தங்கள் போராட்டங்களில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஊடகங்களுக்கு சுதந்திரமாக இங்கே ஒரு பந்தலை அமைத்தோ அல்லது கூடாரத்தை அமைத்தோ செய்ய முடியாதவாறு இங்கே தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் அவர்கள் முடிந்தவரை இங்கே ஒரு தரப்பால், அதாவது படங்கு என்று அதை வந்து கையாளால் பிடித்து கொண்டு தங்களுடைய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விடாமல் நிற்கிறதெல்லாம் நாங்கள் கரைச்சல் போட வேண்டிக்கிறோம். சொல்லி போராடினவர். அவர் இப்போ ஜனாதிபதியாக வந்தவர். அந்த காலத்தில் நீங்களும் இருந்த நீங்கள் இதில் 233 ஏக்கர் தான் விடுபட்டது. இந்த பாதை மட்டும்தான் திறந்திருந்தது. ஆனால் இந்த மக்கள் உண்மையிலே நாங்கள் நேரடியாக சொல்கிறோம், என்பிபிக்கு தான் கூடுதலாக வாக்கும் அளிச்சிருந்தவர்கள். ஜனாதிபதிக்கும் விமல் ரட்நாயக்க உங்களோட பிரச்சனை எல்லாம் தெரியும் என்று தோளில் கை தட்டி அவர்களை நம்பி ஏமாந்த ஒரு மக்கள் தான் இன்றைக்கு வந்திருக்கோம். நாங்கள் எந்த கட்சியும் இல்லை, இது வரைக்கும் இந்த சார்பண்ட் இல்லை சார். இந்த பிரச்சனையை எங்களுக்கு நீங்கள் இந்த பிரச்சனையை எப்படி இதை முடிச்சு தர போகிறீங்களன்றது தான் எங்கள்ட கேள்வி. ஏன்னா இப்படி வந்து வெயிலுக்கு கஷ்டப்பட்டு வயசு போகிற நேரம் சாக கிடந்து எங்கள்ட இடத்துல போய் சாகணுமெண்டு ஏக்கத்தோடு இருக்கிற மக்களுக்காக நாங்களும் அவைகளோட சேர்ந்து ஈடுபட்டு இப்படியே நாங்கள் போராடுறோம். இதில் வந்து நீங்கள் ஏற்கனவே உங்களை ஒரு இல்லை இது சம்மந்தமாக வழக்கு நடக்குது. இப்போ மாறி அங்கே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மயிலிட்டியில் நடக்கிற போராட்டத்துக்கு பிறகு நாங்கள் நினைக்கிறோம் அதில் விளைவாகத்தான் கடந்த 1ஆம் தேதி இந்த வழக்கு நீதிமன்றத்தில் வந்தது. மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தது. அப்போ ஏற்கனவே அந்த வழக்கில் அந்த இராணுவ வைத்தியசாலை என்னன்னு சொல்லி ஒரு தனியார் காணியில் அது சம்பந்தமாக அந்த காணி உரிமையாளர் பேரும் அந்த வழக்கில் இருக்குது. அப்போ அது தொடங்குகிற நேரம் சுவிதன் கொண்டு போய் காட்டி நாங்கள் அது சம்பந்தமாக நீதிமன்றத்துக்கு அறிவித்து நீதிமன்றம் அதை ஏன் அப்படி அதில் கட்டப்படுது என்ற கேள்வியெல்லாம் கேட்டிருந்தது. இப்போ இந்த போராட்டங்களோட விளைவாக 1ஆம் தேதி நீதிமன்றத்தில் அவையில் சொன்னது 1 மாத அவகாசம் தாங்கோ, நாங்கள் எவ்வளவு காணி விடுவிக்கலாம்ன்றதை உடனடியாக விடுவிக்கலாம்ன்றதை நீதிமன்றத்துக்கு அறிவிப்போம்னு சொல்லியிருக்கிறோம். சரி, அப்போ நாங்கள் சொன்னோம் இது 2013ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு. அதில் அந்த வழக்கில் இருக்கிற பகுதியில் நிறைய பகுதி விடுவிக்கப்பட்டது உண்மை. ஆனால் விடுவிக்கப்படாத பகுதி இருக்குது. விசேஷமாக பலாலி கிழக்கில் விவசாய காணிகள் நிறைய இருக்குது. அதை நான் சுட்டிக்காட்டி சொன்னான், இந்த விவசாய காணிகள் அத்தனையும் ஒரு இராணுவ தேவைக்கும் பயன்படுத்துகிறையில் அவையில் விவசாயம் செய்யணும்னு சொல்லி. அப்போ நீதிமன்றம் சொல்லியிருக்கு, சரி இப்போ 1 மாத காலத்துக்குள்ளே நீங்கள் சொல்கிற சரி விடுவிக்கிறேன்னு தான் ஒரு நாள் முறை சொல்கிறீங்க. எந்த பகுதியை விடுவிக்கிறன்ற விளக்கத்தை நீதிமன்றத்துக்கு ஆவணத்தின் மூலமாக தெரியப்படுத்துங்க. நீங்கள் விடுவிக்கிறதா அதை சொல்லுங்க, எவ்வளோ வந்து சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கு. அப்போ அதுதான் இப்போது இருக்கிற இல்லாமல் அவர்கள் உண்மையாக சொல்கிறார்களா இல்லையான்னு எங்களுக்கு இன்னும் தெரியாது. ஆனால் நீதிமன்றம் அழுத்தம் பிரயோகிச்சிருக்குது. நாங்கள் சொன்ன காரணிகளை வச்சு மற்றது கூட தொடர் போராட்டங்களாலேயும் தான் இந்த நிலைமை வந்திருக்குது. 1 மாத காலத்துக்குள்ள நான் சுவிதனுக்கு அறிவிப்பேன். நீதிமன்றத்தில் அதில் என்னத்தை சொல்லினோம்னு சொல்லி எங்களுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் இந்த இடத்துல அந்த 2013ஆம் ஆண்டு வர்த்தகமானி அதை நீங்கள் ரத்து செய்ய சொல்லி தான் கேட்டுருக்கோம். அதை எங்களுக்கு விரைவாக செய்து தரணும். மற்றது ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபை சொல்லியிருக்கு உயர் பாதுகாப்பு விலையம் ஒன்று வச்சிருக்கலாம். அதே மாதிரி இது சட்டவிரோதமாக மக்களுடைய உறுதிக்காணிகளை அடாத்தாக கெசட் பண்ணிடலாம். அப்போ அந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டு இந்த விமான நிலைய விஸ்தரிப்பண்டு இப்போ சாட்டி சொல்லி கொண்டிருக்கணும். அதில் என்ன நடந்தேன்டா 2013ஆம் ஆண்டு வர்த்தமானி உங்களுக்கு தெரியும். அந்த நேரம் நாங்கள் வந்து தான் அந்த வழக்குகள் தாக்கல் செய்தது. ஒரு 10,000 பேர் வருவினோன்னு சொன்னால் கடைசியாக 2176 காணி துண்டுகளுக்கு நாங்கள் வழக்கு வச்சது. சுவிதன் தான் அவ்வளவு காணி
உறுதிகளையும் சரி பார்த்து கொண்டு வந்து தந்து அந்த வழக்கு வச்சது. 2015 இருந்து 19 வரைக்கும் நிறைய அதில் விடுவிக்கப்பட்டது. 6000 சொச்சம் இருந்தது, இப்போ 3000க்கும் குறைவாக குறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் மிகுதியும் விடுவிக்கப்பட வேணும். இப்போ நாங்கள் சொல்கிறோம் என்னென்னா, அந்த வர்த்தமானியை முழுசாக இல்லாமல் பண்ணணும். ஏனெண்டா அவையில் என்ன செய்ய பார்த்தவில்லைண்டா, விடுவிச்ச பகுதியை அந்த வர்த்தமானிலேருந்து விலதை பார்க்கணும், என்ன மீதியை வச்சிருக்கிறாரு. நாங்கள் சொன்னோம் அப்படி செய்யலாது. ஒரு வர்த்தமானி பிரசுரத்தில் முழுதையும் சொன்னது சரியா, ஒவ்வொரு காணியாக தனித்தனியாக செய்திருந்தால் அது வேறு கதை. இது ஒரு பிரசுரத்தில் முழு காணியையும் சொன்னது. அப்படியே அதை முதல் ரத்து செய்ய வேணும். அதை ரத்து செய்து போட்டு தான் நீங்கள் மிச்ச அலுவலம் பார்க்கலாமண்டு. அது இன்னும் செய்ய இல்லை. அது சம்மந்தமாக இது கூட வழக்கு இருக்கிறது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில். அதுக்கு மேலே உச்ச நீதிமன்றத்திலையும் மாவசிநாதராஜ ஐயாட வழக்கில் இந்த விடயம் நீதிமன்றத்தாலே சொல்லப்பட்டிருக்கு. இந்த வர்த்தமானியை ரத்து செய்து தான் அடுத்த நடவடிக்கைக்கு போகணும்னு சொல்லி. ஆனபடியாக அந்த வர்த்தமானியை ரத்து செய்ய வேணும். அதுக்குள்ள இப்போ கடைசியாக நடந்ததை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். நீதிமன்றம் நாங்கள் சொன்னாங்க, இது விவசாய காணியை தேசிய பாதுகாப்புன்ற போர்வைக்கில் வச்சிருக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லையாண்டு. அப்போ அது நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அவைகளுக்கு ஒரு அழுத்தம் பிரயோகிச்சிருக்கு. இப்போ கடைசியாக நீங்கள் அதை உடனடியாக நீங்கள் விடுவிக்கிறேன்னு நான் சொல்லி நான் சொல்கிறபடியாக ஒவ்வொரு முறையும் விடுவிக்கிறேன்னு சொல்லி கொண்டிருக்காமல் ஒரு மாத காலத்துக்குள்ள எவ்வளோத்தை உடனடியாக விடுவிக்கிறீங்கன்றதை மன்றுக்கு அறிவிக்க சொல்லி இடத்தையும் பரப்பையும் விஸ்தீரணத்தையும் நீதிமன்றத்துக்கு அறிவிக்க சொல்லியிருக்கு. அது எனக்கு தெரிய எங்களுக்கும் அறிவித்தல் கொடுக்க சொல்லியிருக்கு. இதில் சார் இன்னொரு விஷயம் இப்போ விவசாய காணிகளில் இராணுவம் வச்சுக்கிற பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒரு தகவல் சொன்னீங்க. அதையில் இன்னொரு பக்கத்தால் மூவ் பண்ணி கொண்டு வரீங்கன்னா இராணுவம் செய்கிற ஃபார்மிங் திணைக்களப்படுத்துறது. இதை சிவில் பாதுகாப்பு திணைக்களம் செய்கிற விவசாயத்தை உடனடியாக நிப்பாட்டுறது சட்ட ரீதியாக நீங்கள் என்ன செய்ய போறீங்களா? ஏனெண்டா எங்களோட வீடுகளை கோயில்களை அது இடிச்சு தான் செய்யணும். அது அதில் சொன்னது நீதிமன்றத்தில் விவசாய திணைக்களம் அறிவிச்சிருக்காம் இந்த காணிகள் தங்களுக்கு தேவையில்லை அறிவிச்சிருக்கு. அப்போ அதனுடைய தான் உடனே நான் சொன்னேன், அப்படி என்றால் உடனே மக்களுக்கு அதை கொடுக்கணும். மாவட்டங்களில் அரசாணிலாம் அதான் அப்போ இப்போ தான் முதல் தடவையாக இந்த விவசாய திணைக்களம் இதுக்குள்ள தலையிட்டு இருக்குது வழக்கில். ஆனால் அவையில் சொன்ன விஷயம் தேவையில்லை என்று சரிதானே, அது சொல்லப்பட்டது நீதிமன்றத்தில். சார் இந்த குடும்ப சிட்டி இருக்குல்ல, குடும்ப சிட்டியால் உள்ள வரைக்கும் அந்த கண்ணையாட்டுக்கு அந்த இந்த இது தான் சொல்கிறேன். அதில் ஆமி ஃபார்ம் அதோட ஒரு திணைக்கள இதாக என்னடா இப்போ நாங்களே எல்லா இடமும் யாரை சந்தித்தாலும் ஆமி விவசாயம் செய்து கடை செய்து அது செய்யணும் முறைப்பாடு செய்ய அவையில் அதை ஒரு திணைக்களமாக கொண்டு வந்தால் ஒரு கட்டத்தில் சார் அவைகளுக்குரிய சம்பளம் கூடி தேசிய வடிவால் பாதுகாப்புன்றதுக்கு வராது. இல்லை, நானும் அப்படி தான் விவசாய திணைக்களத்தை பற்றி கதைக்க தொடங்கினோடனே நானும் நினச்சினான் இது ரெண்டாவது இது புது விஷயமா இருக்குன்னு. ஆனால் சொன்ன விஷயம் விவசாய திணைக்களம் தேவையில்லைன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் தேவையில்லைன்னு விவசாய திணைக்களம் சொல்லியிருக்கு. மற்றது இராணுவம் விவசாயம் செய்கிறதுக்கு சட்டத்தில் அனுமதி இல்லை. இல்லை, இராணுவம் விவசாயம் செய்கிறதுக்கு சட்டத்தில் அனுமதி இல்லை, இராணுவ சட்டத்திலையும் அனுமதி இல்லை சரிதானே. அப்போ அதை சொன்னோடனே இல்லை நாங்கள் விடுவிக்கிறோம்னு சொல்லிச்சோம். விடுவிக்கிறேன்னா உடனடியாக அறிவிக்க சொல்லிடுறோம். தற்போதைய திசைகாட்டி அரசாங்கம் நீதிமன்றின் சுயாதீனத்தை அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பு இலங்கை மன்ற கல்லூரி கேட்போர் கூடத்தில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினால் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதெல்லையை நீடிப்பது தொடர்பான பொதுமக்கள் கலந்துரையாடலில் பங்கேற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது இதனை குறிப்பிட்டார். ஒரு நாட்டின் ஜனநாயகத்தின் அடிப்படை தூண்களான சட்டவாக்கம், நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை ஆகியவற்றுடன் சுதந்திர ஊடகங்கள் மற்றும் சிவில் சமூக செயற்பாடுகளின் ஊடாக ஜனநாயகத்தை பாதுகாப்பது அனைவரினதும் பொறுப்பாகும். தற்போது அரசாங்கம் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை 63 65ஆகவும் உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை 65 67ஆகவும் அதிகரிக்க முயற்சித்து வருகின்றது. எனினும் இந்த இரு உயர் நீதிமன்றங்களிலும் தலா 8 நீதியரசர்கள் நியமிக்கப்படாமல் வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. இவ்வாறான திடீர் அரசியலமைப்பு திருத்தங்கள் ஜனநாயகம் உரிமைக்கு மரண அடியை கொடுக்கின்றன. இதன் மூலம் நீதிமன்றத்தின் சுயாதீனத்துக்கு சவால் விடுக்கப்படுவதுடன் அதன் நம்பகத்தன்மை குறித்தும் பல சந்தேகங்களையும் பிரச்சினைகளையும் எழுப்பி நிற்கின்றன என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டார். 20வது திருத்தத்தினூடாக மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் எண்ணிக்கை 12 20ஆகவும் உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் எண்ணிக்கை 11 17ஆகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. நீதியரசர்களுக்கு
காணிகளுக்கு தேவைப்பாடு நிலவினால் அவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு நாம் தயாராக இருந்த போதிலும் இவ்வாறான முறையில் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீதியரசர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது நீதிமன்றத்திற்கான வசதிகளை பெற்றுக் கொடுப்பதாக அமைந்தாலும் இவ்வாறு ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது நீதிமன்றத்தின் நட்பெயரையும் பிம்பத்தையும் கெடுக்கும் செயலாகும் என்றும் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். தற்போது அமெரிக்காவில் இருக்கும் முன்னாள் நிதி அமைச்சர் ஃபசில் ராஜபக்ஷ இலங்கை வருவது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் நேற்றைய தினம் வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இதன்பொழுதும் எதிர்வரும் நாட்களில் தன்னுடைய அரசியல் நகர்வுகள் குறித்தும் அவர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்தார். ஃபசில் ராஜபக்ஷவுக்கு எதிரான பிடியாணை மற்றும் விலக்கு குறித்து ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி ஃபசில் ராஜபக்ஷ நாட்டுக்கு வருவது குறித்து நீங்கள் அவரிடம்தான் கேட்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அத்துடன் ஃபசில் ராஜபக்ஷ நாட்டுக்கு வருவது தனக்கு தெரியாது என்றும் நாட்டை விட்டு வெளியேறி செல்வதும் தெரியாது என்றும் மஹிந்த ராஜபக்ஷ சுட்டிக்காட்டினார். மேலும் தற்போதைய அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல்களில் ஈடுபடும் வேலையை மாத்திரமே செய்து வருவதாகவும் எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் பலமான கூட்டணியாக ஒன்று சேர்ந்து அடுத்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் மகன் கசுன் திசநாயக்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்குள் நுழைவதற்கு எப்படி வாய்ப்பு கிடைத்தது என்பதை விசாரிக்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு முடியாமல் போயுள்ளது என்று முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழு பல்வேறு விவகாரங்களை கையில் எடுத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோஷித ராஜபக்ஷ கடற்படையில் இணைந்ததில் உள்ள தவறை மட்டும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தேடிக் கொண்டிருக்கின்றது. தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு ராஜபக்ஷ அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருந்த போது அவருடைய மகன் ஹசுன் திசநாயக்க எவ்வித தகுதி பரீட்சைகளுமின்றி மிகின் லங்கா நிறுவனத்துக்குள் நுழைந்தார். பின்னர் மிகின் லங்கா நிறுவனம் மூடப்படும் போது ஹசுன் திசநாயக்கவுக்கு மாத்திரம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் இணையும் வாய்ப்பு எவ்வாறு கிடைத்தது? இது குறித்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஆராய தேவையில்லாமல் போயுள்ளது. எதிர்பாராத விதமாக வந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள ஜனநாயகத்தையும் சமூக ஒழுக்கங்களையும் குழி தோண்டி புதைத்து எந்தவொரு கீழ்த்தரமான வேலைக்கும் செல்ல தயாராக இருக்கும் அரசாங்கத்தின் இந்த அராஜக செயல்பாடுகளை நிரூபிக்க இந்நாட்டின் ஜனநாயக சக்திகள் தயாராக இருக்கின்றன என்றார். சிறையில் பிடிபட்டாலும் கூட எனது சீற்றம் குறையவில்லை என்பதை கூறக்கூடிய விதத்தில் சிலர் செயல்படுகின்றனர் என்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரி இன்னமும் கைது செய்யப்படவில்லை என்று மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்தார். இது தொடர்பில் மட்டக்களப்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் மேற்கண்ட விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், உண்மையில் இந்த விடயம் நீதிமன்ற விசாரணையின் போது உண்மைகள் கட்டாயம் வெளிவரும். கடந்த காலத்தில் உண்மைகள் தெரிந்தும் குற்றவாளிகள் பாதுகாக்கப்படுகின்ற நிலைமை இருந்தது. பலர் எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தமட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஊடகவியலாளர், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று பலரும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அந்த காலப்பகுதியில் ராஜபக்ச அரசாங்கம் இருந்தது. அவருடைய ஆட்சிக் காலத்தில் 43க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொலை செய்யப்பட்ட வேளையில் பிள்ளையானும் அவர்களோடு சேர்ந்து செயல்பட்ட ஒருவராக இருக்கின்றார். எனவே கடந்த காலத்தில் ஜோசப் பரராயசிங்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் கொலை சம்பந்தமான விசாரணை இடம்பெற்றது. ஆட்சி மாற்றத்தின் போது அவர் வெளியில் வந்திருக்கின்றார். மீண்டும் பல குற்ற செயல்கள் அவர் தலையில் சுமத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அவரோடு இருந்த சகாக்கள் கூட இவர் மீது குற்றங்களை சுமத்துகின்ற அரசு சாட்சியங்களாகவும் மாறியிருக்கின்றார்கள். எனவே மேற்குறிப்பிட்ட குற்றங்களையும் தாண்டி ஈஸ்டர் தாக்குதல் பற்றிய குற்றச்சாட்டு இருக்கின்றது. ஆகவே இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவரும் பொறுப்பு என்ற கருத்து பரவலாக பேசப்படுகின்றது. இந்த குற்றப்புலனாய்வு விசாரணைகளின் போது ஊடகங்களில் இவ்வாறு பேசப்பட்டது. சமூக செயற்பாட்டாளர்கள் கூட இதனை கூறுகின்றார்கள். ஆகவே தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு போலியானது, பொய்யானது என்பதை நீதிமன்றங்கள் நிச்சயமாக உறுதி செய்யும். அந்த நீதிமன்றத்தின் மூலமாக எது பொய், எது போலியானது என்பது வெளிவரும். இந்நிலையில் ஷானிய பேசகரவுடன் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. அவரும் கோட்டாபய ஆட்சி காலத்தில் கைது செய்யப்பட்டார். இப்போது அவர் பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். இது பொய்யல்ல, போலியல்ல. ஆகவே இந்த விடயங்கள் உண்மையாக வந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் இந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் கடந்த காலத்தில்
இடம்பெற்று கொலைகள், கடத்தல்கள், கப்பங்கள், பணம் பறித்தல் போன்ற செயல்பாடுகள் நடக்கும் போது யார் யார் இந்த ஆயுதங்களோடு செயல்பட்டார்கள், எங்கெங்கு முகாம் வைத்திருந்தார்கள் என்ற விடயமெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதேபோன்று ரவீந்திரநாத் பேராசிரியர் கொலை, கல்வியலாளர் தம்பையா கொலை, அருட்தந்தையர் மற்றும் குருக்கல்மார் கொலை உள்ளிட்ட விடயங்கள் அனைத்துமே எங்களுக்கு தெரியும். இந்த காலத்தில் ஆயுதங்களை ஏந்திக் கொண்டு அட்டகாசமாக தீவுச்சென்னையிலும் கூட முகாமை வைத்துக் கொண்டு செயல்பட்டவர்கள் யார் என்பது தற்போது புலனாய்வு விசாரணையின் மூலம் வெளியில் வந்துள்ளது. எனவே பிள்ளையான் குற்றவாளி இல்லை என்றால், நிரபராதி என்றால் அவர் தப்பித்து வரலாம், விசாரணைக்கு முகம் கொடுக்கலாம். அதேபோன்று சுரேஷ் செல்லே உண்ணாவிரதம் இருக்கின்றார், வாக்குமூலம் கொடுக்காமல் இருக்கின்றார். மடிக்கணினியின் கடவுச்சொல், தொலைபேசியின் கடவுச்சொல் போன்றவற்றை அவர் கொடுக்கவில்லை. ஆகவே குற்றம் செய்யவில்லை என்றால் இவற்றையெல்லாம் தாராளமாக கொடுக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கு இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்தில் சுமார் 20 பேர் வரையில் காயமடைந்துள்ளதாக தெரிய வருகின்றது. கைதிகளின் 2 குழுக்களிடையில் இந்த மோதல் இன்று ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட அமைதியின்மையினால் 16 பேர் காயமடைந்துள்ளதாக நீர்கொழும்பு வைத்தியசாலை பணிப்பாளரை மேற்கோள் காட்டி தகவல் வெளியாகியுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளிடையான மோதலால் ஏற்பட்ட பதற்ற நிலையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர போலீசின் விசேட அதிரடிப்படையினர் களமிறக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மோதலுக்கு காரணம் தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளியாகாத நிலையில் அங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் பாதிக்கப்பட்ட கைதிகள் 2 உயிரிழந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளிவருகின்றன. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவால் முன்னாள் நிதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகன் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த வாரம் முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் இல்லத்திற்கு சென்றதாக கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. பல எதிர்க்கட்சி பிரமுகர்களுடன் சென்ற விக்ரமசிங்கே ராஜபக்சவின் நலம் விசாரிப்பதற்காக அவரை சந்தித்ததாக அந்த ஊடகம் தெரிவித்துள்ளது. குறித்து ஊடக தகவலின்படி தனது ஜனாதிபதி பதவி காலத்தில் பாதாள உலக குற்றவாளி நதுன் சிந்தக விக்ரமரத்ன என்று அழைக்கப்படும் ஹரகட்டாவின் கைது மற்றும் தடுப்பு காவல் தொடர்பாக உரிய சட்ட நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதாக விக்ரமசிங்கே அங்கு கூடியிருந்தவர்களிடம் கூறினார். இந்த விவகாரத்தில் எந்தவொரு தனிநபரும் தலையிட முடியாது என்றும் முன்னாள் ஜனாதிபதி கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஹரகட்டா தொடர்பான ஆவணங்கள் உட்பட அனைத்து தொடர்புடைய ஆவணங்களும் அப்போதைய பாதுகாப்பு அமைச்சரான தனது ஒப்புதலுக்காக ஜனாதிபதி செயலகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிட்டார். ஹரகட்டாவை முறையற்ற முறையில் ராஜபக்ஷ பாதுகாத்தார் என்ற குற்றச்சாட்டுகளையும் விக்ரமசிங்கே நிராகரித்தார். அரசு காவலில் உள்ள ஒரு நபரின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான எந்த ஒரு கோரிக்கையும் கைதிகளை பாதுகாப்பதற்கும் மனித உரிமை கடமைகளுக்கு இணங்குவதற்கும் அரசாங்கத்தின் பொறுப்புடன் ஒத்துப்போகிறது என்றும் கூறினார். ஒரு வழக்கில் செல்வாக்கு செலுத்துவதற்காக பணம் கோரப்பட்டதாக கூறப்படும் காலகட்டத்தில் விஜயதாச ராஜபக்சவும் அவரது மகனும் துபாயில் இருந்தனர் என்பது தெரியவந்ததை அடுத்து அவரும் தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக இந்த வார தொடக்கத்தில் CIA BOC நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கின்றது. முன்னாள் அமைச்சரும் அவரது மகனும் ஒரே நேரத்தில் துபாயில் இருந்ததற்கும் கூறப்படும் குற்றத்துக்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்பதை புலனாய்வாளர்கள் கண்டறிய முயன்று வருகின்றனர். ராணுவ பதக்கங்களை ஒரு உலோக துண்டு என்று வர்ணிக்கும் சமீபத்திய கருத்துக்களை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ விமர்சித்துள்ளார். இத்தகைய கருத்துக்கள் இலங்கையின் போர் வீரர்களின் தியாகங்களையும் சாதனைகளையும் குறைத்து மதிப்பிடுவதாக அவர் கூறினார். மாத்தரை கோட்டபலவில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய நாமல் ராஜபக்ஷ ஆயுதப்படைகளின் உறுப்பினர்கள் பெறும் பதக்கங்கள் அவர்களின் தைரியம், தியாகம் மற்றும் சேவையை பிரதிபலிக்கின்றன என்றும் அவை மரியாதையுடன் நடத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். வீரர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் பெருமையுடன் காட்டும் ஒரு பதக்கத்தை வெறும் உலோக துண்டு என்று குறிப்பிடுவது வெட்கக்கேடானது என்று கூறிய அவர் இத்தகைய கூற்றுகள் ராணுவ வீரர்கள் செய்த தியாகங்களை புறக்கணிக்கின்றன என்றும் கூறியுள்ளார். முன்னாள் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் அதே வேளையில் அரசாங்கம் போர் வீரர்களை அவமதித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஆயுதப்படைகளின் உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் கண்ணியத்தையும் அங்கீகாரத்தையும் குறைக்கும் முயற்சி உள்ளதா என்றும் கேள்வி எழுப்பினார். விவசாயிகள், பட்டதாரிகள் மற்றும் வாழ்க்கை செலவை பாதிக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் இல்லை என்று கூறி அரசின் பொருளாதார கொள்கைகளையும் விமர்சித்தார். மேலும் முந்தைய அரசுகளால் தொடங்கப்பட்ட முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களின் பலன்களை முழுமையாக பயன்படுத்த தவறியதாக அவர் அரசின் மீது குற்றம் சுமத்தினார். அத்துடன் எதிர்க்கட்சிக்கு ஆதரவாக பொதுமக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார்.
முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கேப்பாப்பிளவு பகுதியில் தமது பூர்வீக காணிகளை மீளப் பெற்றுத் தர வேண்டும் என வலியுறுத்தி மக்கள் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இதுவரை உரிய தீர்வு எட்டப்படாத காரணத்தினால் இன்று காலை கேப்பாப்பிளவு ராணுவ பிரதான வாயிலுக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு பேரணியாக சென்று தொடர் போராட்டம் மேற்கொள்ளும் பந்தலுக்கு முன்பாக நிறைவு பெற்றிருந்தது. தமது காணிகளை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளிடம் வலியுறுத்தியுள்ளதுடன் மக்களின் பயன்பாட்டிற்கு இருந்த பாடசாலை, ஆலயம், தேவாலயம் மற்றும் பொது மண்டபம் ஆகியவற்றையும் ராணுவத்தினர் தொடர்ந்து தமது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளை உடனடியாக விடுவித்து இடம்பெயர்ந்த குடும்பங்கள் தங்களது சொந்த கிராமங்களில் மீள குடியேற வழிவகுக்குமாறு அரசாங்கத்திடமும் ஆளுநரிடமும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். பல ஆண்டுகளாக பல்வேறு அரசுகளிடம் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் தங்களது காணிகள் இன்னும் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை என கவலை வெளியிட்ட அவர்கள் தங்களது காணிகளும் பொது சொத்துக்களும் முழுமையாக மீள வழங்கப்படும் வரை போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்திருந்தார்கள். மரணம் செய்யும் பரூட்சியை மையமாக கொண்ட கல்வி முறையிலிருந்து விடுபட்டு நடைமுறை மற்றும் திறன்கள் நிறைந்த புதிய கல்வி சீர்திருத்த செயல்முறையை நாட்டிற்கு அறிமுகப்படுத்தி வருவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். பலாங்குட வித்யாலோக மத்திய கல்லூரியின் புதிய 3 மாடி கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அங்கு அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், எதிர்வரும் 2027ஆம் ஆண்டில் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கான அனைத்து ஆரம்பகட்ட ஆயத்தங்களும் தற்போது மிகவும் திட்டமிட்ட முறையில் நிறைவு செய்யப்பட்டு வருகின்றன. பாடசாலையில் இருந்து உலகிற்கு செல்லும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் தங்களின் உள்ளார்ந்த திறமைகளுக்கு பொருத்தமான தொழில் சந்தையில் அதிக தேவையை கொண்டுள்ள தொழில்முறை மற்றும் தொழில்நுட்ப பயிற்சியை வழங்குவது அரசாங்கத்தின் கட்டாய இலக்காகும். பல்கலைக்கழக கல்வியைப் போலவே தொழிற்கல்வியையும் சமமான மரியாதையும் மதிப்பும் கொண்ட ஒரு துறையாக மாற்றுவதற்கு எதிர்பார்க்கின்றோம். உலகை ஆக்கப்பூர்வமாகவும் விமர்சன ரீதியாகவும் பார்க்கக்கூடிய திறமையான பிள்ளைகள் நம்மிடம் இருக்கும் நிலையில் அவர்களை புதிய தொழில்நுட்பம் மற்றும் அறிவுடன் மாற்றுவதற்கான நடவடிக்கையை எடுத்து வருகிறோம் என பிரதமர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச குற்றவியல் நீதி பொறிமுறையை நாடுவதற்கு ஆதரவளிப்பதில் தமிழகத்திற்கு ஒரு கடமை இருப்பதாக குறிப்பிட்டு தமிழக முதலமைச்சர் விஜய் பொறுப்பு குரல் விடயத்தில் அடுத்த கட்டமாக எவ்வாறு செயல்படலாம் என்பது பற்றி துரிதமாக ஆராய்வதாக தமிழ் தேசிய பேரவையினரிடம் உறுதியளித்துள்ளார். தமிழகத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையின் 7 பிரதிநிதிகள் குழு நேற்று முன்தினம் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் விஜயை சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இந்த விடயத்தினை வெளிப்படுத்தினார். அத்துடன் ஈழத் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு மற்றும் அதனை முன்னிறுத்திய சர்வகட்சி மாநாடு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் தமது நிர்வாக கட்டமைப்பின் கீழ் உள்ள வெளிநாட்டு விவகாரங்கள் பற்றி ஆராயும் குழுவுடன் கலந்துரையாடி அதன் பின்னர் தமது தீர்மானத்தை அறிய தருவதாகவும் தமிழக முதலமைச்சர் கூறினார். மேலும் இலங்கை தமிழக கடற்தொழிலாளர் விவகாரத்திற்கு முன்னுரிமை அளித்து ஒரே முறையில் கையாள்வதாகவும் தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் உள்ள இலங்கை தமிழ் அகதிகளின் தேவைப்பாடுகள் என்னவென்பதை அறிந்து அவற்றை பூர்த்தி செய்வதற்கு விரைவாக நடவடிக்கை எடுப்பதாகவும் தமிழ் தேசிய பேரவையின் பிரதிநிதிகளிடம் தமிழக முதலமைச்சர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த மாதமும் பின்னர் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலப்பகுதியிலும் நாடு முழுவதும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமன்ன தெரிவித்துள்ளார். எல்னினோ தாக்கம் மற்றும் தென்மேற்கு பருவமழை வலுவிழந்தமை காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எனினும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுப்பிக்கப்பட்ட வானிலை விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை எல்னினோ பாதிப்புகளை குறைப்பது குறித்து சுற்றுச்சூழல் அமைச்சர் மிக்க வடபேண்டி தலைமையில் நேற்று அமைச்சக தலைவர்களுடன் விசேட கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுகளை ஆராய்ந்து அடுத்த 2 வாரங்களுக்குள் தேசிய செயல் திட்டம் அறிவிக்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது.